வணக்கம். BNC நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் நதியா ராஜேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கொல்கத்தாவில் மெஸ்ஸி நிகழ்ச்சியில் குழப்பம் ஏற்பட்ட வழக்கில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சதத்ர தத்தாவின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அவரை 14 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கவும் உத்தரவிட்டது. டெல்லியில் நேற்று பெரும்பிடுகு முத்திரையர் நினைவு சிறப்பு தபால் தலை வெளியிடும் விழா நடந்தது. இவ்விழாவில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தபால் தலையை வெளியிட்டார். WWE மல்யுத்த போட்டிகளில் 17 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற ஜான்சினா கடைசி போட்டியில் தோல்வியுடன் விடைபெற்றார். பார்லிமென்ட் கூட்டத்தொடரில் ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டில் மத்திய அரசை ஒரு வழியாக்கிவிட்ட ராகுலுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் அமித்ஷா. ஆராய்ச்சி செய்து பலவித ஆவணங்களை எடுத்துக்காட்டி ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் என்னவெல்லாம் செய்தது என்பதை விலாவாரியாக விளக்கியுள்ளார் அமித்ஷா. அதிமுகவில் பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல் கொடுத்து வரும் OPS புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். தான் நடத்தி வந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமாக மாற்றியிருக்கிறார். ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி நடக்கவுள்ள தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். CAA எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் 2019 அறிமுகம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அஸ்ஸாமில் வசிக்கும் வங்கதேசத்தை சேர்ந்த 40 வயது பெண்ணுக்கு மாநிலத்திலேயே முதல் முறையாக இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை 40% சரிந்துள்ளது. பள்ளி கல்வித்துறையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பிரபல அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி நேற்று கொல்கத்தா வந்தார். சால்ட் லேக் மைதானத்தில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், நட்சத்திரங்கள், அரசியல்வாதிகள் என பலரும் மெஸ்ஸியை சுற்றி இணைந்தனர். இதனால் ரசிகர்களால் மெஸ்ஸியை காண முடியாத சூழல் நிலவ அப்போது ஏற்பட்ட குழப்பத்தில் ரசிகர்கள் வன்முறையில் இறங்கி மைதானத்தையே சூறையாடினர். இதனால் அங்கிருந்து உடனடியாக மெஸ்ஸி சென்றுவிட ரசிகர்களின் செயலுக்கு முதல்வர் மம்தா பானர்ஜி மன்னிப்பு கோரினார். மன்னர் பெரும்பிடுகு முத்திரையாரை சிறப்பிக்கும் தபால் தலை வெளியீடு செய்யப்பட்டது. டெல்லியில் நேற்று பெரும்பிடுகு முத்திரையர் நினைவு சிறப்பு தபால் தலை வெளியிடும் விழா நடந்தது. துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தபால் தலையை வெளியிட்டார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். WWE மல்யுத்த போட்டிகளில் 17 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற ஜான்சினா கடைசி போட்டியில் தோல்வியுடன் விடைபெற்றார். கிரிக்கெட் விளையாட்டிற்கு இந்தியாவில் தனி மோசு இருப்பது போல WWE மல்யுத்த போட்டிகளுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் பட்டாளம் உண்டு. இந்த போட்டிகளில் 17 முறை சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தவர் அமெரிக்காவை சேர்ந்த ஜான்சினா. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் WWE மல்யுத்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடியவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு. பார்லிமென்ட் கூட்டத்தொடர் அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வந்தே மாதரம் மற்றும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி தொடர்பான விவாதங்களும் நடைபெற்று முடிந்தன. இதில் ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டில் மத்திய அரசை ஒரு வழியாக்கிவிட்டார் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவரான ராகுலுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்காக ஆராய்ச்சி செய்து பலவித ஆவணங்களை எடுத்துக்காட்டி ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் என்னவெல்லாம் செய்தது என்பதை விலாவாரியாக விளக்கினார் அமித்ஷா. திருச்சி மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் LLRக்கு விண்ணப்பித்த இருவருக்கு உரிய கட்டணங்கள் செலுத்தி மோட்டார் வாகன ஆய்வாளர் மணிபாரதியை அணுகியுள்ளார். அவரோ 1000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் அனுமதிக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத பழனியப்பன் இதுகுறித்து திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை DSP மணிகண்டனிடம் புகார் அளித்த நிலையில் மணிபாரதி வழங்கிய போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அங்கு சென்று கையும் களவுமாக அவரை பிடித்து கைது செய்தனர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட OPS தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறி வரும் அவர் அதற்காக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் ஒரு அமைப்பை துவங்கி செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் திடீர் திருப்பமாக புதிய கட்சியை OPS தொடங்கியுள்ளார். தான் நடத்தி வந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற பெயரில் கட்சியாக மாற்றியிருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பின் மக்கள் சந்திப்பு பயணத்தை மீண்டும் துவங்கியுள்ளார்.
காஞ்சிபுரம், புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்த அவர் வரும் 18ஆம் தேதி ஈரோட்டில் பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் விஜயமங்கலம் டோல்கேட் அருகே விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அனுமதி அளிக்குமாறு காவல்துறையிடம் தாவேகாவினர் கேட்டனர். இந்நிலையில் நிகழ்ச்சி நடக்கும் இடத்துக்கு வாடகைக்கு 50,000 ரூபாய், டெபாசிட் 50,000 ரூபாய் விஜய் தரப்பில் செலுத்தப்பட்டதால் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட எஸ்பி சுஜாதா அனுமதி வழங்கினார். அஸ்ஸாமில் வசிக்கும் வங்கதேசத்தை சேர்ந்த 40 வயது பெண்ணுக்கு மாநிலத்திலேயே முதல் முறையாக இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமின் சில்சாரை சேர்ந்த 40 வயது வங்கதேச பெண் இந்திய குடியுரிமை கேட்டு கடந்த ஆண்டு விண்ணப்பித்திருந்தார். நம் அண்டை நாடான வங்கதேசத்தின் சிட்டாங் பகுதியை சேர்ந்த அவர் குடும்ப உறுப்பினர் சிகிச்சைக்காக 2007இல் அஸ்ஸாம் வந்தார். தற்போது அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் CAA சட்டத்தின் கீழ் இந்திய குடியுரிமை வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியருக்கு நாட்டிலேயே முதல் முறையாக இலவசமாக காலை உணவு வழங்கும் திட்டம் கடந்த 2022 செப்டம்பர் 15ஆம் தேதி துவங்கப்பட்டது. நடவடிக்கை அதன் பின் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் நகர்ப்புற பள்ளிகளுக்கு விரிவாக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக காலை உணவு உண்ணும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பது பள்ளி கல்வித்துறையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் எனப்படும் 100 நாள் வேலை திட்டத்தில் மாநில அளவில் ஏற்படும் நிர்வாக தாமதங்களால் தொழிலாளர்களுக்கு 1340 கோடி ரூபாய் ஊதியம் நிலுவையில் உள்ளதாக மத்திய ஊரக அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் மட்டும் 88.66 லட்சம் தொழிலாளர்களுக்கு 220 கோடி ரூபாய் தராமல் பாக்கி வைத்துள்ளது மாநில அரசு. என்ன நடக்கிறது கட்சியில் என காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கொந்தளிக்கின்றனர். பீகார் சட்டசபை தேர்தல் படுதோல்விக்கு பின் காங்கிரசின் நிலை என்னவாகும் என இவர்கள் கவலையில் உள்ளனர். ஆனால் எது குறித்தும் கவலைப்படாமல் வெளிநாடு பயணத்தில் கவனமாக ராகுல் இருப்பதாகவும் அவர்கள் ஆதங்கப்படுகின்றனர். பாஜகவிடம் அதிகாரம் உள்ளதால் ஓட்டு திருட்டில் ஈடுபடுகின்றனர். உண்மைக்கும் பொய்க்குமான போராட்டத்தில் தேர்தல் கமிஷன் பாஜகவுடன் இணைந்து பணியாற்றுகிறது. தேர்தல் கமிஷன் என்பது நாட்டுக்கானது, மோடிக்கானது அல்ல என்பதை அந்த அமைப்பின் நினைவில் வைத்திருக்க வேண்டும். காலதாமதம் ஆனாலும் உண்மையை நிச்சயம் வெல்லும் என நாட்டை பாதுகாப்பதற்காக காங்கிரசின் சித்தாந்தை மக்கள் வலுப்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் MP ராகுல் பேசியுள்ளார். இத்துடன் BNC நேரலை செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள BNC சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.